ஒரு காலத்தில் அமைதியான, வெயில் நிறைந்த மலையில் ஆடுகளின் மந்தையை கவனிக்கும் பொறுப்பு ஒரு இளம் மேய்ப்பன் பையனிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் மேய்ச்சல் ஆடுகளுக்கு மத்தியில் அமர்ந்து சலிப்பாகவும் அமைதியற்றதாகவும் உணர்ந்தான். பறவைகள் கீச்சிட்டன, காற்று மரங்களை அசைத்தது. ஆனால் எதுவும் அவனை உற்சாகப்படுத்தவில்லை. அவன் தரையில் ஒரு குச்சியை தட்டி ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு சுற்றி பார்த்தான். தன் மந்தமான நாளில் சிறிது உற்சாகத்தை விரும்பினான். ஒரு நாள் சிறுவன் தன் குறும்புத்தனத்தால் ஓநாய், ஓநாய், உதவி செய் என்று கத்தினான். ஆடுகளைப் பற்றி பயந்து கவலைப்பட்ட கிராம மக்கள் தங்கள் கருவிகளை கீழே போட்டுவிட்டு முடிந்தவரை வேகமாக மலையில் ஏறினார்கள். ஆனால் அவர்கள் வந்தபோது அவர்கள் ஓநாய்களைக் காணவில்லை. சிறுவன் வெறித்தனமாக சிரித்து புல்லில் உருண்டு அவர்களை நோக்கி சுட்டிக்காட்டினான். கிராமவாசிகளின் முகங்களில் அதிர்ச்சியும் குழப்பமும் பரவியது. ஆனால் சிறுவன் தனது சிறிய குறும்புத்தனத்தை பார்த்து சிரிப்பதை நிறுத்த முடியவில்லை. மறுநாள் சிறுவன் மீண்டும் சலித்துக் கொண்டான். மீண்டும் ஒருமுறை அவன் குதித்து கைகளை காட்டுத்தனமாக அசைத்து ஓநாய், ஓநாய் என்று அழுதான். கிராமவாசிகள் மீண்டும் மலையை நோக்கி விரைந்தனர். முந்தைய நாளின் குழப்பத்தால் சோர்வடைந்து எரிச்சலடைந்தனர். மீண்டும் ஒருமுறை சிறுவன் சத்தமாக சிரித்தான். அவர்களைச் சுட்டிக்காட்டி தந்திரத்தை ரசித்தான். கிராமவாசிகள் ஏமாற்றத்தில் தலையை ஆட்டினர். மெதுவாக வீடு திரும்பினர். சிறுவனின் பொய்களைப் பற்றி முணுமுணுத்தனர். இனி ஒருபோதும் அதில் விழக்கூடாது என்று தங்களை எச்சரித்தனர். ஆனால் பின்னர் சூரியன் மறையத் தொடங்கியதும் காட்டின் விளிம்பிலிருந்து ஒரு உண்மையான ஓநாய் அமைதியாக வெளிப்பட்டது. சிறுவன் பயங்கரமான பயத்தில் உறைந்தான். அவன் இதயம் துடித்தது. அவன் கைகள் நடுங்கின. அவன் வாயைத் திறந்து கத்தினான். ஓநாய் தாக்கத் தயாராக நெருங்கி வர ஆடுகளின் கூட்டம் எல்லா திசைகளிலும் சிதறியது. சத்தமாக கத்திக் கொண்டிருந்தது. பையன் கோபமாக உதவிக்காக கத்தினான். தன் முழு பலத்தையும் சேர்த்து ஓநாய், யாராவது உதவி செய் என்று கத்தினான். ஆனால் கிராமவாசிகள் அவன் முன்பு சொன்ன பொய்களை நினைவில் வைத்துக்கொண்டு தங்கள் வீடுகளுக்குள் பாதுகாப்பாகத் தங்கினர். ஓநாய் ஆடுகளை துரத்திச் சென்று எல்லா திசைகளிலும் சிதறடித்தது. அதே நேரத்தில் சிறுவன் பீதியடைந்து தன் முட்டாள்தனமான தந்திரங்களுக்கு வருந்தியபடி வேகமாக ஓடினான். இறுதியில் ஓநாய் ஒரு ஆடுகளை காட்டுக்குள் தூக்கிச் சென்றது. சிறுவனை தனியாகவும் மனம் உடைந்தும் விட்டுச் சென்றது. அவன் ஒரு பாறையில் தலை குனிந்து அமர்ந்தான். கண்ணீர் கன்னங்களில் வழிந்தது. மீதமுள்ள ஆடுகள் பயந்து குழப்பத்துடன் ஒன்றாக குவிந்தன. அதனால் பாடம் கற்றுக்கொண்டது. பொய்யர் உண்மையை பேசினாலும் யாரும் அவரை நம்பமாட்டார்கள். அன்று முதல் நேர்மையின் மதிப்பையும் நம்பிக்கையுடன் விளையாடுவதன் விளைவுகளையும் சிறுவன் புரிந்து கொண்டான்.